ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் வாக்காளர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்கான பரிசு வழங்குறாங்க. இப்போ அந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு மாநில அளவில் வினாடி வினா போட்டி குயிஸ் காம்படிஷன் வைக்கிறாங்க. எங்கே நடைபெற போகுதுன்னா விருதுநகர் மாவட்டம் இருக்க பாருங்க, அங்கே தான் உங்களுக்கான குயிஸ் காம்படிஷன் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கான ப்ரைஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ப்ரைஸ் 30,000 ரூபாய் கொடுக்குறாங்க, செகண்ட் ப்ரைஸ் 20,000 ரூபாய், தேர்ட் ப்ரைஸ் 10,000 ரூபாய், ஃபோர்த்து ப்ரைஸ் 7,000 ரூபாய், ஃபிஃப்த் ப்ரைஸ் 5,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலும் 5 குழுக்களுக்கு ஆறுதல் பரிசாக 2,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது டாபிக் பொறுத்த வரைக்கும் இந்திய தேர்தல், அதை ஒட்டி உங்களுக்கான ஒரு குயிஸ் காம்படிஷன் தான் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இதான் பார்த்தா உங்களுக்கான வெப்சைட்டாக கொண்டு வந்திருக்காங்க. விருதுநகரோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். ஸோ இதில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஷினை பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் உங்களுக்கான கேள்வி கேட்கப்படும். இப்போட்டி குழுவாக மட்டுமே பங்கேற்க வேண்டும். ஒரு குழுவில் 2 நபர்கள் இடம்பெற வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 16 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் பங்கேற்கலாம். ஸோ 16 வயசுக்கு மேலே இருக்க யார் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போட்டிக்கு பதிவு செய்தவர்கள் மட்டுமே பங்கேற்க இயலும். போட்டி நடைபெறும் நாளில் பதிவு செய்யப்பட மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போட்டியில் பங்கேற்க பதிவு செய்தவர்கள் அனைவரும் தங்களது அடையாள அட்டையுடன் வர வேண்டும். ஸோ ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. இப்போட்டியில் பங்கு பெறும் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும். போட்டிகள் 25/1/2025 அன்று காலை 9 மணி அளவில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் அமைந்துள்ள கலையரங்கத்தில் நடைபெறும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாபிக் பொறுத்த வரைக்கும் இந்திய தேர்தல்கள், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான டாபிக் இருக்க போது. போட்டிகள் மொத்தம் பல சுற்றுகளாக நடைபெறும். முதல் 3 சுற்றுகள் OMR தாளில் நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போட்டியில் கலந்து கொள்ளும் அனைவரும் கருப்பு ஊதா நிற பந்து முனை பேனாக்களை பயன்படுத்தல் வேண்டும். இறுதிச் சுட்டு நேரடி கேள்விகள் கேட்கப்படும். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. மாநில அளவில் வினாடி வினா போட்டி நடத்துகிறாங்க. என்றைக்குன்னா ஜனவரி 25 அன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் டேரெக்டாக தான் நீங்கள் போயிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 30,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாயும் கொடுக்குறாங்க. ஆறுதல் பரிசு 2,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ முதல் 2 சுற்று பார்த்தா OMR ஷீட்லேயும் ஃபைன்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா நேஷ்னல் லெவல், உங்களுக்கு ஸ்டேட் லெவலில் கொடுத்துருக்காங்க ஒரு காம்படிஷன். முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைட் பண்ணி எந்தமான கேட்டகரி, பப்ளிக்கா ஸ்டூடெண்ட்டா அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்டாக ஸ்டூடெண்ட் கொடுங்க, பப்ளிக்னா பப்ளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மற்ற இன்ஃபர்மேஷன், பார்ட்டிசிபென்ட் 1 யார், பார்ட்டிசிபென்ட் 2 யார், அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா டேரெக்டாக நீங்கள் அங்கே போயிட்டு ஸோ நீங்கள் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுக்கு குயிஸ் காம்படிஷன் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதாங்க இன்ஃபர்மேஷன். விருதுநகர் மாவட்டம் சார்பில் அனைத்து மாவட்டத்துக்குமே இந்த ஒரு குயிஸ் காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கான ப்ரைஸை வெளில பாருங்கள். பட் ஆன்லைன் மூலமாக வச்சுருக்கலாம். ஆஃப்லைன்றதால நிறைய பேர் போக மாட்டாங்க. ஆன்லைனில் கண்டிப்பாக நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இது ஆஃப்லைன் தான். உங்களால் விருதுநகர் போக முடியுன்றவங்க நீங்கள் தாராளமாக போயிட்டு இந்த ஒரு குயிஸ் காம்படிஷன் நீங்கள் கலந்துக்க பாருங்கள். ஓகே, இது பார்த்தா ஃபஸ்ட் அப்டேட். அதுக்கப்புறம் செகண்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சல் துறை இருக்க பாருங்கள். தமிழக அஞ்சல் துறையில் உங்களுக்கான லெட்டர் ரைட்டிங் காம்படிஷன் வைக்கிறாங்க. இதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் உங்களுக்கான பரிசு வழங்குறாங்க. 17/12/2024 அன்றைக்கி தான் இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது நேஷ்னல் லெவல் தாய் அகர் லெட்டர் ரைட்டிங் கேம்பெயின் வைக்கிறாங்க. வருஷம் இந்த கேம்பெயின் வைக்கிறாங்க. எந்த டாபிக்லாம் த ஜாய் ஆஃப் ரைட்டிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லெட்டர் இன் டிஜிட்டல் ஏஜ், இதான் உங்களுக்கான டாபிக். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இன் எ டிஜிட்டல் ஏஜ், இதான் உங்களுக்கான தலைப்பு. இந்த தலைப்பில் தான் நீங்கள் ஸோ உங்களுக்கான லெட்டர் ரைட்டிங் எழுதுகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 31/1/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கான லெட்டர் ரைட்டிங்கை நீங்கள் எழுதி போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாபிக் கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த லெட்டர், எந்த ரைட்டிங், எந்த லாங்குவேஜ் எழுதலாம்னா இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் தமிழ் 3த்தில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் உங்களுக்கான இந்த லெட்டரை நீங்கள் எழுதி அனுப்பலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க.
ஒன்லி ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ஸ் வில் பி அக்செப்டபிள் அண்ட் த வேர்ட் லிமிட் ஃபார் பிளைன் A4 ஷீட் சைஸ். அதாவது நீங்கள் கைப்பட தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுவும் பிளைன் A4 சைஸ் ஷீட் இருக்குது பாருங்கள், அதில் தான் நீங்கள் எழுதி 1000 வார்த்தைக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 500 வார்த்தையிலேருந்து 1000 வார்த்தைக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த பர்மிட்டட் ஸ்டேஷ்னரி வில் பி எம்போசர் என்வலாப் கவரில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வித் ஸ்டாம்ப் அஃபிக்ஸ்டட். ஸோ நீங்கள் A4 ஷீட்டில் அந்த என்வலாப் கவரில் ஸ்டாம்ப் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கான கேட்டகரி, 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கான கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ வின்னருக்கு எவ்வளோ ப்ரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இன் ஈச் கேட்டகரி 25,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. செகண்ட் ப்ரைஸுக்கு 10,000 கொடுக்குறாங்க. தேர்ட் ப்ரைஸுக்கு வந்து பார்த்தோன்னா 5,000 வந்து வழங்குறாங்க. ஸோ இதான் உங்களுக்கான பரிசாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா இன்னொரு கேட்டகரி நேஷனல் லெவலில் வந்து பார்த்தா ஃபஸ்ட் ப்ரைஸ் 50,000, செகண்ட் ப்ரைஸ் 25,000, தேர்ட் ப்ரைஸ் வந்து 10,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஸ்டேட் லெவலுக்கான ப்ரைஸும் இருக்குது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலுக்கான ப்ரைஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், ஸோ உங்களுக்கு ஏஜ் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிறதுக்கான ஏஜ் சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஏஜ்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்றத நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க தேதிக்குள்ளே இந்த என்வலாப் கவரில் போட்டு உங்களுக்கான லெட்டர் ரைட்டிங் காம்படிஷன் அனுப்பி வச்சுருக்கோங்க. உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தா லெட்டர் ரைட்டிங் வரும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஹியூஜ் ப்ரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்தியா போஸ்டல் துறை சார்பில். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா செகண்ட் அப்டேட். அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் உங்களுக்கு ஜப்பான் போக ஆசை இருக்குது அப்படின்னா ஒரு பேச்சு போட்டி வைக்கிறாங்க 2025 அப்போ. அந்த பேச்சு போட்டியில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா ஜப்பான் இலவசமாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அப்படின்னா ABK AOTS தோசாக்கே இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு சென்டர், அவங்க தான் வந்து பார்த்தா கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்புள்ள தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொருள் வந்து ஜப்பான் செல்ல பேச்சு போட்டின்னு சொல்லியிருக்காங்க. APK AODS ஏதோ கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மையம் அவங்க வந்து தொழிற்பயிற்சிக்காக ஜப்பான் சென்று திரும்பியோடைய கூட்டமைப்பாகும் அந்த நிறுவனம் அவங்க. இது ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். நாங்கள் பண்பாடு சம்பந்தமான மற்றும் சமுதாய நலப்பணிகளையும் செய்து வருகின்றோம். நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி மாணவர்களுக்கு ஜப்பான் சம்பந்தமான ஒரு வினாடி வினா போட்டியும் நடத்துகின்றோம். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜப்பான் செல்ல பேச்சு போட்டி என்ற பேச்சு போட்டி நடத்துகிறோம். ஸோ இந்த கம்பெனி பற்றி கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியின் ஆதரவு நடத்தப்படுகிறது. இப்பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெறும் மாணவி 2ஆம் வாரம் இலவசமாக ஜப்பானில் கல்வி சுற்றுலா பயணம் செய்ய அழைக்கப்படுவார். இந்த மாணவி சென்று வரும் செலவு, அங்கு தங்கும் செலவு யாவையும் இந்த கம்பெனியை ஏற்றுக்கொள்கிறது. ஸோ இலவசமாக கொடுக்குறாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ டாபிக் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். போட்டி என்னைக்கு நடைபெற போகுதுன்னா 8/2/2025 சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கான போட்டி வைக்கிறாங்க. முற்பகல் முதல் சுற்று, பிற்பகல் இறுதிச் சுற்று, காலை 9 மணிக்கு நீங்கள் ஆஜராக இருக்க பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் உங்களுக்கான பிளேஸ். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக போயிட்டு கலந்துக்கலாம். ஸோ பேச்சு போட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சென்ற 25 ஆண்டுகளாக இப்பேச்சு போட்டி வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து மேல்நிலைப் பள்ளியிலும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. போட்டியின் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ யார் அப்ளை பண்ணலான்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து மேல்நிலைப் பள்ளி 11th 12th படிக்கிறாங்க பாருங்க, அவங்க நீங்கள் கலந்து கொள்ளலாம். டாபிக் பொறுத்த வரைக்கும் இயற்கை அன்னையின் கோர தாண்டவத்திலிருந்து பூமியை காப்பாற்ற வழிகள், இதான் உங்களுக்கான டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஒதுக்கப்பட்ட நேரம் 5 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் மொத்தமாக வந்து சைட்ராக வர மாரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டும் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் தனது சொந்த செலவில் பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ ஓனர் தான் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். கூட்டிகிட்டு போகிற செலவு எல்லாமே உங்களுக்கு அவங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளியும் போட்டிக்கு 2 மாணவர்களை வரை அனுப்பலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அனுமதி படிவம் கீழே கொடுத்துருக்காங்க. போட்டிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி நடக்கும் அப்படின்றத. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதான் உங்களுக்கான அனுமதி கடிதம். இதை நீங்கள் போயிட்டு சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் நீங்கள் சைன் வாங்கிட்டு நீங்கள் போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் பள்ளியோட சீலாக இருக்கட்டும், தலைமாசிரியர் கையொப்பம் எல்லாமே நீங்கள் போட்டு தான் இதை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு டேரெக்டாக நீங்கள் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான 3 வகையான காம்படிஷன் பற்றி பார்த்துருக்கோம். எதில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கான பரிசுகள் நீங்கள் வந்து வெளில பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.